ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்க வந்திருக்கேன். அப்போ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் சேனல். அது மட்டும் கிடையாது, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்காக, இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக அப்ளை பண்ணியிருக்கிறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா டிஎன்ஏ ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். கட் ஆஃப் வைஸ் என்ன இருக்குன்ட்டு கோயம்புத்தூர், சென்னை ஜோனல் அது எல்லாமே போட்டிருக்கோம். லாஸ்ட் இயர் கட் ஆஃப்ஸும் நம்ம செக் அவுட் பண்ணியிருக்கோம். நிறைய லைவ் ஸ்ட்ரீம்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிஎன்இஏ 2024 ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் கிடையாது, எவ்வளோ கட் ஆஃப்ஸ் இருந்தால் கிடைக்குங்கிறதையும் கொடுத்துருக்கோம். அதை விட்டுட்டு ஆன்லைன் கிளாஸும் நம்மளுடைய சேனலில் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக வேணும்னு நினச்சிங்கன்னா C++, பைத்தான் 99 வருது. ஸோ இது பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்மோட லிங்க் வைக்கிறேன். அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுடைய டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய டைம் இருக்குது, மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிட்டுங்க. அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸு. ஸோ இந்த பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வைஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு தெரியும். கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸு எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலாக தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். பட் லாஸ்ட் இயரில் நிறைய இவ்வளோ கட் ஆஃபு கூட நம்ம ஏடி எடுக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறத பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்னை ஜோனலில் இருக்கக்கூடிய காலேஜஸில் ஏடி எடுக்கிறதுக்கு இந்த கட் ஆஃப்ஸ் போதுமாங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய காலேஜஸ் லிஸ்ட் நாம் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த காலேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா OCA 146 AD எடுக்கலாங்க. அலை முகமது இந்த காலேஜு. ஸோ இது 1101. ஒருவேளை நான் இதுதான் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் இன்ட்ரெஸ்டட் இருந்தீங்கன்னா இந்த காலேஜ் நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கள். எல்லா காலேஜோட லிஸ்ட்டுமே இதில் வரும். நீங்கள் லைன் பை லைனாக செக் அவுட் பண்ணிட்டே இருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது சென்னை ஜோனில் இருக்கக்கூடிய காலேஜஸ், சரிங்களா. SC இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸு. இது திருவேற்காடில் இருக்குதுன்னு போட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஏடிக்கு 156 தான். ஓசியாகவே இருந்திங்கன்னா 156. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 140+, அதாவது 146+ இருந்தீங்க அப்படின்னா எல்லா கம்யூனிட்டி பீப்புளுக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 143.5 இருந்தால் MBC, 123 SCக்கும், 112 SCA கிடைக்கும். சரி, ரொம்ப ஃபேமஸாக பேசப்படக்கூடிய வேர்ல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன், இது சகுந்தலா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது ஒன் ஆஃப் த அட்டானமஸ் காலேஜ். இது ஆவடியில் இருக்குது. இதுக்கு ஏடியில் போகணுன்னா ஓசியாக இருந்தீங்கன்னா 164.5, அடுத்து BC 154.5, BCM 145, MBC 155.5, SC 129. இதில் பார்த்திங்கன்னா இந்த இயர் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நிறைய சென்டம் எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் அம்பத்தூரில் இருக்கக்கூடியது. இதில் பார்த்திங்கன்னா 165.5, 155 BC, 151.5 BCM, 154 MBC, 129 பார்த்திங்கன்னா SC கேண்டிடேட்டாக இருந்தால் கிடைக்கும். நீங்கள் பிஃபோர் தட் அந்த காலேஜ் விசிட் பண்ணிக்கோங்க. முன்னாள் மாணவர்கள்ட்ட அந்த என்ன எப்படிங்கிறத கேட்டுக்குங்க. பொதுவாக நிறைய பேர் ஏடி போகணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சென்னை ஜோனலில் எனக்கு காலேஜ் தெரியணும் அப்படின்னு வில்லிங் இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோஸு. பட் காலேஜ் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கேதர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். இதுக்கு 169 இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. இது பார்த்திங்கன்னா 159.5 BCக்கு, 152.5 இருந்தாவே ஏடி நீங்கள் படிக்கலாம் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜில். ஸோ ஒரு சிலர் பில்டிங் இருக்கிறவங்க காலேஜ் பற்றிய டீட்டெயில்ஸ் தயவு செஞ்சு கேட்டுக்குங்க. அடுத்து ஸ்ரீ சாஸ்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங். இதெல்லாம் 131 இருந்தாவே இந்த காலேஜில் உங்களுக்கு ஏடி கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஒன் ஆஃப் த டாப் காலேஜ் இன் சென்னை. இது பார்த்திங்கன்னா இதனுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கணும்னா 190 இருக்கணும். 190 OC கம்யூனிட்டிக்கு, 187 BCக்கு, 186 BCM, 182 MBC, 159.5 SC கேண்டிடேட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுக்கு 161 இருந்தாவே போதுங்க ஓசிக்கு. BC 146.5, BCM 144, MBC 142, அடுத்து 111 தான் SCA கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டி போனோம் அப்படின்னா 145. பாருங்கள், நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. அதாவது ரொம்ப கம்மியான கட் ஆஃபில் ஏடி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைய காலேஜஸ் சென்னை ஜோனலில் இருக்குது. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தனால இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அடுத்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒன் ஆஃப் த டாப் காலேஜ். ஸோ இங்கே பண்ணோம் அப்படின்னா ஓசிக்கு 185.5 இருக்கணும், பிசிக்கு 181 இருக்கணும். அடுத்து பிசிஎம்க்கு 184,
எம்பிசிக்கு 177, எஸ்சிக்கு 157, எஸ்சிஏக்கு 154 இருந்தால் கிடைக்கும். அடுத்தது ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து ஓல்டு மகாபலிபுரம் ரோடு. இந்த ஜேபிஆர் வந்து கோயம்புத்தூர்லேயும் ஒன்று இருக்குது. இதனுடைய கோடு வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க 1306. இதில் வந்து 169.5 ஓசியாக இருந்தீங்கன்னா 162 வந்து பிசி, 153.5 வந்து பிசிஎம், 155 வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி, 139.5 வந்து இது எஸ்சி கேண்டிடேட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து இன்னொரு ஒன் மோர் டாப் காலேஜ் அப்படின்னு சொன்னால் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏடிக்கு 180 ஓசியாக இருந்தீங்கன்னா 171 ஃபார் பிசி, 165.5 வந்து பிசிஎம், 171 இருந்தால் தான் எம்பிசி கேண்டிடேட்டு கிடைக்கும். 140.5 எஸ்சி, 120.5 வந்து உங்களுக்கு எஸ்சி கேண்டிடேட்டுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 95 இருந்தால் கூட இந்த காலேஜில் நீங்கள் படிக்கலாங்க, ஏடி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுக்கெலாம் 134 தான் உங்களுக்கு கட் ஆஃபே. அடுத்தது ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் சொல்லலாம். இதில் வந்து 172.5 இருக்கணும் ஓசிக்கு. அடுத்து 166.5 வந்து பிசி, 159.5 வந்து பிசிஎம், 163 எம்பிசி, 141.5 வந்து எஸ்சி கேண்டிடேட். அடுத்து சிஐடி சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதில் வந்து 2 பிரான்ச் இருக்குது. 1398 அதாவது ரிசர்ச், இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளைட் ரிசர்ச், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 187, இதில் கொஞ்சம் கட் ஆஃப் வைஸ் கம்மியாக இருக்கும். 87.5 ஓசிக்கு, 182 இருந்துச்சுன்னா பிசி, 180.5 வந்து பிசிஎம், 183.5 வந்து எம்பிசி, 163.5 எஸ்சி, 152.5 எஸ்சிஏ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஐடியில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பிரான்ச்சுன்னு சொல்லக்கூடிய இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 193.5 இருக்கணும். ஓசியாக இருந்திங்கன்னா 191 வந்து உங்களுக்கு இது பிசி கேண்டிடேட்டுக்கும், 190 பிசிஎம், 189.5 எம்பிசி, 177.5 வந்து எஸ்சி, 160.5 எஸ்சி, 140 வந்து எஸ்டிஏ இருந்தால் கிடைக்கும். சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் காலேஜ் வந்து 2 இருக்குது, செக் அவுட் பண்ணிக்க. ஏற்கனவே ஒன்று சொன்னேன், இது வெஸ்ட் தாம்பரத்தில் இருக்கக்கூடியது. இதுக்கு நீங்கள் போனால் 180 இருக்கணும், அதாவது ஓசிக்கு 180, பிசிக்கு 173.5, 172.5 இருந்தீங்கன்னா பிசிஎம், 168.5 எம்பிசி, 143.5 இருந்ததுன்னா இது பிசி, அதாவது எஸ்சி கேண்டிடேட் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நிறைய காலேஜ் இருக்குது, நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து ஸ்ரீ வள்ளியம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து 1422, இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியரிங் 179.5 இருக்கணும் ஓசிக்கு. பிசி 174, பிசிஎம் 176, எம்பிசி 176. அடுத்து எஸ்சி 157, எஸ்சி வந்து 136.5 இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய காலேஜ் இருக்குது. பிரின்ஸ் கே, வாசுதேவன். ஸோ பிஃபோர் தட் நீங்கள் வந்து காலேஜ் வந்து செக் அவுட் பண்ணிக்கிங்க. வந்து கட் ஆஃப் வந்து லோவாக இருந்தாலும் உங்களுக்கு காலேஜஸ் வந்து ஏடி எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவைலபிள் இருக்குது. இது வந்து சென்னை ஜோனலில். இந்த மாதிரி வேறு எந்த ஜோனலில் எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுவோம். அது மட்டும் கிடையாது, உங்கள் கட் ஆஃபுக்கு இந்த காலேஜில் கிடைக்குமா கிடைக்காதான்னு காலேஜ் வந்து மென்ஷன் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக நம்ம டீம்லேருந்து ரிப்ளை வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ச்சியாக பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் வரப்போகுது, ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்கும். வந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் கண்டிப்பாக நிறைய டேட்டாஸ் வந்து கிடைக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.